ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல் வாஷூஸிலா. அண்ட் எல்லாருக்கும் என்னோட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் விஷஸ் டு ஆல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து அப்கமிங் எக்ஸாம் ஆஃப் யூஜிசி நெட் எக்ஸாம் தான். ஸோ ஃபார் த இயர் 2024. ஸோ இப்போ 2024 எப்போவுமே 2 எக்ஸாம்ஸ் வைப்பாங்க, 2 இதுவாக. ஒன்று வந்து ஜூன் மந்தில் வைப்பாங்க அண்ட் டிசம்பர் மந்தில் உண்டு. ஸோ அதில் வந்து யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் for the net eligibility test, national eligibility test அது வந்து பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து போர்ட்டல் வந்து ஒன்றும் ஓப்பன் ஆகலை. பட் ஸ்டில் அப்கமிங்கில் வர எக்ஸாம்ஸ் பற்றி என்னென்ன டீட்டெயில்ஸ், என்னென்ன சிலபஸ், இப்போ செட் பற்றி நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஸ்டேட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மாதிரி இப்போ நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வைஸ் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் ஆகிடும்னு நினைக்கிறேன். அப்கமிங் டேட்டா அப்படி தான் இருக்குது. ஸோ இதான் வந்து யூஜிசியோட அஃபிஷியல் வெப்சைட் இது தான். ஸோ அதோட ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் என்னன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி அப்கமிங்ஸில் என்னென்ன வரும் ஜூனில் அப்படின்றது பேசிக் திங்ஸ் வந்து இதில் பார்த்துடலாம். ஸோ மோஸ்ட்லி ஏப்ரல் இந்த மந்த் எண்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பேக் டு பேக் செட்டும் இருக்குது, நெட்டும் இருக்கிறனால அது ஒரு லிட்டில் கன்ஃபியூஷனில் இருக்குது. அண்ட் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இது வந்து பெரிய கிரிட்டிக்கலாகவே இருக்கும் அப்படின்றது தெரியாது. ஏன்னா பேக் டு பேக் நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வந்து பேக் டு பேக் வருது. ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் போத்னே சொல்லலாம். டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சி வருது. அண்ட் இப்போது நெட், டிஆர்பி அந்த மாதிரி நிறைய பேக் டு பேக் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய வருது. பி ப்ரிப்பேர் ஃபார் இட் அண்ட் எல்லாமே அப்ளை பண்ணுங்கள். பி கான்ஃபிடென்ட் யுவர் கரியர். ஓகே, ஸோ இது பேசிக்ஸ் என்ன திங்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ அப்ராக்சிமேட்லி இந்த வீக்ஸ் அப்கமிங் வீக்ஸில் கண்டிப்பாக வந்து யூஜிசியோடது வந்துடும். ஒன்ஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகிடுச்சுன்னு நான் அதுக்கும் கண்டிப்பாக வீடியோ போடுறேன். நெக்ஸ்ட் எக்ஸாம் டேட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, மோஸ்ட்லி வந்து 10th to 21st ஆஃப் ஜூனுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எக்ஸாம் மோட் த்ரூ அவுட் ஜோன் ஆன்லைன் தான். ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து அவங்க கொடுக்குற சென்டரில் நீங்கள் போயிட்டு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். இட்ஸ் ஆன் 3 hours ஆஃப் எக்ஸாமினேஷன். இட்ஸ் ஹைலைட் என்னன்னா, இதில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் உங்களுக்கு கிடையவே கிடையாது. அது ஒரு பெரிய பெரிய ஹைலைட். ஸோ பர் ஆன்சருக்கு உங்களுக்கு 2 marks இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்கோர் பண்ணுறது வெரி வெரி ஈஸி. ஸோ பார்த்து எழுதுங்க, அதுவும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா மார்க்ஸ் வந்து இதுதான் அப்படின்ற ஃப்ளூக்லேயே அடிக்க முடியாது. ஸோ பட் ஒன் திங், எல்லாமே அட்டெண்ட் பண்ணலாம் நீங்கள், அது ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் பேப்பர் அண்ட் செகண்ட் பேப்பர் எல்லாத்துலேயும் வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. ஸோ டோட்டலி 2 ஷிஃப்ட்டில் வைப்பாங்க. ஒரு ஷிஃப்ட்டில் ஒரு ஆனால் என்ன சொல்கிறது, மார்னிங் ஷிஃப்ட் இருக்கும், இல்லைன்னா வந்து ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்கும். 2 ஷிஃப்ட்டில் ஏதாவது உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ எல்லாமே 3 hours தான். ஸோ இப்போ மார்னிங்னா 9 AM to 12 PM, ஆஃப்டர்நூன்னா உங்களுக்கு 3 PM to 6 PM. ஸோ இந்த ஷிஃப்ட் பேசிஸில் தான் இருக்கும். ஆன் டைமில் வச்சுருவாங்க. ஸோ பி ஆன் த டைம் ஃபார் த எக்ஸாமினேஷன். ஸோ ரிப்போர்ட்டிங் டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வந்து 7:30க்கு இருக்கணும், செகண்ட் ஷிஃப்ட் வந்து 1:30க்கே இருக்கணும். இப்போ எப்படி சில கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் வந்து டெஸ்டிங்ஸ்லாம் வைப்பாங்க இல்லையா, ஸோ பேசிக் அது. ஸோ அந்த பேசிக்ஸில் தான் இப்போ எப்படி நீங்கள் மெடிக்கல் எக்ஸாம்ஸ்லாம் எழுத போகும்போது செக் பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க இல்லையா, ஸோ அந்த பேசிக்ஸ் திங்ஸ் எல்லாம் அனுப்புறதுக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆகும். ஸோ அதனால் பிஃபோராக நீங்கள் போகிறது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு டென்ஷன் இருக்காது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ஈஸியாக வந்து பண்ணலாம். ஸோ பி ஆன் டைம் ஃபார் த எக்ஸாமினேஷன், எனி கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் அவங்களுக்கு சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. ஸோ இதோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்து பேசிக்தே வந்து நீங்கள் வந்து ஒரு பிஜி முடிச்சிருக்கணும். தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ 55% ஆஃப் CGPA வந்து இருக்கணும் கம்பல்சரி. ஆன் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி வைஸ் நீங்கள் வந்து இருக்கணும். ஸோ அந்த ப்ரூஃப் வந்து கேட்பாங்க கண்டிப்பாக. ஏஜ் லிமிட் வந்து அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு கிடையாது. பட் ஃபார் த JRF, தட் இஸ் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் வந்து ஏஜ் லிமிட் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபீ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து 1100. அப்புறம் வந்து அதுலேயே வந்து ஜென்ரலி EWS இருக்கு இல்லையா, அவங்க அண்ட் OBC அவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு 600. நெக்ஸ்ட் வந்து SC/SC PWDக்குலாம் வந்து 375. ஸோ இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபீ ஃபார் த நெட் எக்ஸாம்.
ஸோ பேமெண்ட் மெத்தட்ஸ் நீங்கள் ஆன்லைன் எது வேணாலும் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம், தட்ஸ் யுவர் சாய்ஸ். நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் சப்ஜெக்டில் வந்து இப்போ 82 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் என்ன எழுத போகிறீங்க, எம்ஏ எம்காம் ஒரு என்ன பிஜிஸ் முடிச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட் எழுத போகிறேன்றதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பேப்பர் 1 வந்து எல்லாருக்குமே காமன் தான். பேப்பர் 2 வந்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எழுத போகிறீங்கன்றது அந்த பேசிஸில் தான் இருக்குது. நீங்கள் நெட் எக்ஸாம் எல்லா சப்ஜெக்ட்ஸ் கூட எழுதிக்கலாம் ஆஸ் பியோர் விஷ். ஸோ நீங்கள் தமிழ் எழுதணும்னா தமிழ் எழுதிக்கலாம், இங்கிலீஷ் வேணாலும் இங்கிலீஷ் எழுதிக்கலாம். ஸோ உங்களோட பர்டிகுலர் சப்ஜெக்ட் காமர்ஸ், மியூசிக், சைக்காலஜி, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் எவ்வளோ நெட் எக்ஸாம்ஸ் வேணாலும் எழுதி நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ டோட்டலி 3 hours ஆஃப் எக்ஸாமினேஷன். அப்ஜெக்டிவ் மாடல் தான், 300 marks. பேப்பர் 1 வந்து 50 marks, பேப்பர் 2 வந்து 100 marks. ஸோ இது எல்லாமே இன்ட்டு 2 தான் கன்வர்ஷன். ஸோ 100, இது வந்து பேப்பர் 2 வந்து 200. ஸோ டோட்டலி 300 marks. ஸோ கொஸ்டின் பேப்பர் லாங்குவேஜில் வந்து உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் சென்ட்ரல் போர்டு எக்ஸாமினேஷன். ஸோ அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்னால அந்த பேசிஸில் தான் இருக்கும். தமிழ்நாடுனா இங்கிலீஷ் அண்ட் தமிழ் இருக்கும். ஸோ இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் இது வந்து காமன். So 2 marks for the correct or the no negative marks for wrong answers. Negative marks illa, so it's highlight one. So இது வந்து as per the இது கொடுத்துருக்காங்க details. ஓகே, இதில் வந்து ஏஜ் லிமிட் வந்து பார்க்கலாம். ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் அதில் பார்த்தோம் இல்லையா. ஸோ த அப்பர் ஏஜ் லிமிட் 30 years as of the first day of the examination month. There is relaxation 5 years for a candidate belonging to the SC, ST, OBC, NCL, PWD, third gender categories. இவங்களுக்குலாம் வந்து 5 years of extension கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நோ ஏஜ் லிமிட் ஃபார் த இவங்களுக்குலாம் கிடையாது. பட் ஆனால் ஜூனியர் ஃபெலோஷிப்புக்கு வந்து பிலோ 30. அந்த எக்ஸாமினேஷன் டேட்டுக்குள்ள அந்த 30 years அவங்களுக்கு வந்து இருந்திருக்கணும். ஸோ தே ஆர் குவாலிஃபைட் ஃபார் தி JRF. நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஸோ நம்ம பிஃபோர் அவங்க பார்த்தது தான். ஸோ எனி மாஸ்டர் டிகிரிஸ் ஷுட் பி கம்ப்ளீட். அவங்க வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஆஸ் பர் த வந்து ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் அவங்க வந்து முடிச்சிருக்கணும். அது வந்து வெரி வெரி கம்பல்ஷன் ஒன். ஸோ ஃபார் த UGC அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபீஸ் ரேட்ஸ் வந்து பார்த்தோம். ஸோ சப்ஜெக்ட்ஸில் இவ்வளோ இருக்குது. மேபி நீங்கள் இதில் பார்த்துட்டுருப்பீங்க. நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. காமர்ஸ் அதுக்கு சர்டன் கோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த பேஸ் வைஸ் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாமினேஷன் பேட்டர்ன் அதையும் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதுதான் பேசிக் திங்ஸ். அண்ட் வந்து சிலபஸ் வைஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து செட் அண்ட் செட் சிலபஸ்க்கு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதே தான் ஃபார் த நெட்டுக்கும். பெரிய அப்டேஷன்றது இதில் பெருசாக இல்லை ஃபார் த நெட்டுக்கும் செட்டுக்கும். ஸோ இந்த பேஸ் பண்ணி வச்சு தான் வந்து கொஸ்டின்ஸ் வந்து ரைஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பி ப்ரிப்பேர் ஃபார் தட். அண்ட் ஏதாவது சிலபஸ் அண்ட் அப்கமிங் ஏதாவது டீட்டெயில்ஸ் வைஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 சிலபஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பாருங்கள். அண்ட் பி ப்ரிப்பேர் ஃபார் இட். ஓகே, பெஸ்ட் விஷஸ் டு ஆல். ஹேவ் அ நைஸ் டே. டாடா.